எடுத்தாச்சு. நம்ம ரூம்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. நம்ம இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 4 தான் இருக்கேன். சின்ன வயசில் வந்திருக்கேன், சின்ன குழந்தையா இருக்க ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி விலாக். ஸோ கரெக்டாக இப்போ நான் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஸ்டேஷன் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மணிக்கு ஆக்சுவலி ட்ரெயின் இருக்குது. நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு நாகப்பட்டினம் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டிட்டாங்கன்னா. ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு 10 மணிக்கு நம்மளோட ட்ரெயின் வந்துட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. ஸோ உள்ளே போகலாம் வாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் வரப்போகுது. ஸோ கரெக்டாக இப்போ நான் மேலே இருக்கேன். கீழே போயிட்டு S6 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் செங்கல்பட்டு. அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட் வந்து எந்த கோச்சில் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்றுடலாம். ஆனால் பேக்லெக் பார்த்தீங்கன்னா S10 நிற்குன்னு போட்டிருந்தது. அந்த பக்கம் போய் பார்த்தா S13, 11, 12 எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் 8, 9 இருக்குது. 10 மட்டும் காணும். என்னடான்னு பார்த்தா சென்டரில் இருக்குது. நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் கைஸ். அந்த பக்கம் 11, 12, 13 எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8, 9. ஸோ இதுதான் 10. ஸோ எம்டியாக மாட்டிக்கிட்டேன். ட்ரெயின் வந்துட்டுருக்கு. எஸ்பிகள் தாண்டி வந்துருச்சு கைஸ். ஷார்ப்பாக 10 மணிக்கு ட்ரெயின். கரெக்டாக 9:58 ஆகுது. காரைக்கால் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, நான் ட்ரெயின் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் கரெக்டாக S8 சொன்ன மாதிரியே 10th கோச் கிட்ட ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. வேறு மாதிரி கண்டிப்பாக அது எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரெயின் உள்ள ஏறிடும். கைஸ் ஷார்ப்பாக ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு வந்து கிளம்பிட்டாங்க. சூப்பரான ஒரு சீட்டுங்க. ஃபேவரட் ஸ்பாட் இது ட்ரெயினுக்கு. ஸோ சைட்டில் அப்பரு நிம்மதி அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜாலியாக நம்ம தூங்கிட்டே போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து S32 S8 வந்து 32 சீட் நம்பர் கம்ஃபர்டபுளாக செட் ஆகியாச்சு. ஸோ போக முடிஞ்சால் ஒரு சில ஸ்டேஷன்ஸ் காட்டால் நமக்கு ஏர்லி மார்னிங் தான் கீழே இறங்கணும். நம்ம 3:30 ரீச் ஆகிடும் நாகப்பட்டினம். பார்ப்போம். கைஸ் எல்லோரும் தூங்குறதுனால லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் மணி 10 தான் ஆகுது. சில லைட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. கொஞ்சம் ஸ்பேஸும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும். நேரம் ஸோ ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு காலையில் எழுந்துக்கணும். அலாரம் வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம் நாகப்பட்டினம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுது. கைஸ் நாகப்பட்டினம் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour டிலேயில் நம்ம நாகப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வேளாங்கண்ணிக்கு போயிதுன்னா டிக்கெட் எடுத்துட்டேன். 10 ரூபா தான் டிக்கெட்டு நாகப்பட்டினத்துலேருந்து. ஸோ இன்னும் ட்ரெயின் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைக்கு கிளம்ப வேண்டியது நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு. ஆக்சுவலாக ஒரு கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி தான். 3:40க்கு நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ் நாகப்பட்டினம் வரணும். ஆக்சுவலாக இங்கே வந்து 4:15 தான் வந்துச்சு. இந்த ட்ரெயின் இப்போ இந்த லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4:15 எடுக்க வேண்டியது. எனக்கு எடுக்கவே இல்லை. ஸோ இன்னும் டைம் 4:30 மேலே ஆகுது.
ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸில் வந்தவங்க மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமில் இறங்கிட்டாங்க. எல்லாருமே வேளாங்கண்ணிக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக தான் கண்டிப்பாக ட்ரெயின் டிலே ஆகுது. ஆக்சுவல் டைம் இந்த லோக்கல் டைம் பார்த்தீங்கன்னா 4:15 இருக்க வேண்டியது. ட்ரெயின் ஆல்மோஸ்ட் காலியாக தாங்க இருக்குது. வந்து உட்காந்தாச்சு, சீட்டை பிடிச்சிட்டேன். ட்ரெயினே ஆல்மோஸ்ட் காலியாக தாங்க இருக்குது. ஆனால் எத்தனை மணி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டைம் மட்டும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ் 4:15 நாகப்பட்டினமே கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 4:30 மணிக்கு வந்து கிளம்பிடுச்சு. ஏன்னா நம்ம வந்தால் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் இன்றைக்கி. ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிடலாம். ஃபைனலாக நாம் வேளாங்கண்ணிக்கு ரீச் பண்ணிட்டோம். டைம் கரெக்டாக 4:50 ஆகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நான் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணி வந்த ட்ரெயின் இதுதான். அந்த திருத்தூதர் பணி ஆக்சஸ் பாசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்களோடு அன்னை கன்னிமரியால் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபம்தான் முதலில் கவலையை போக்கும். அது யாராக இருந்தார்? இங்கு வருவது உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவள் நம்மையும் பார்த்து அதே தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த வார்த்தையிலே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். அந்த வார்த்தை அங்கு இடம் இல்லை அப்படின்னு ராயப்பட்டு சரியா வாழ காலையில போனவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். காலையாக பார்க்கிறாரு, பேர் பார்க்கிறாரு. வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு. நம்ம ரூம்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 1500, 2000 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஏன்னா 10 நாள் இங்கே ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல. இப்போ கொடியேற்றம் ஃபெஸ்டிவல் நடக்குதுனால ரேட்லாம் செம்ம ஜாஸ்தி. அதுவும் கொடியேற்ற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5000, 10,000 வந்து ரூமே கிடைக்கலையாம். அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஒரு வழியாக பேசி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு காலையில் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே இயர்லி மார்னிங்காக நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தோன்னா சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா சர்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சாப்பிட்றலாம். சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பம் எல்லாமே வந்து சுட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் ஆப்பம் வந்து ட்ரை பண்ண போகிறேன்.
ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பம் தான் கைஸ் வாங்கியிருக்கேன். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு அப்புறம் தான் ஒரு தெம்பே வருது. அழகாக சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பம், தோசை, முட்டை தோசை எல்லாமே பண்ணி தராங்க. நான் வந்து 2 ஆப்பம் மட்டும் சாப்பிட்ருந்தேன் தேங்காய் பாலோட. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. 2 ஆப்பம் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் சீசன் டைமில் இல்லை நார்மலாக அந்த ரேட் தானே தெரில. நீங்கள் யாருன்னா உள்ளூர்கார வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். அதை உள்ள ஒரு தீர்த்தம் மாதிரி தெளிக்கிறாங்க எல்லாருக்குமே. அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தீர்த்தத்தை, புனித தீர்த்தத்தை. உள்ள வந்து வீடியோஸ்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க கைஸ் எடுத்து. கேண்டில் ஏற்றிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ளவர் பிரசாதமாக கொடுக்குறாங்க. ப்ரேயர்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. கைஸ் நான் இங்கே வந்து சின்ன வயசில் வந்திருக்கேன். சின்ன குழந்தையா இருப்பேன். ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8th 9th படிக்கிறப்ப வந்திருக்கேன். டோட்டலாக அது 2மே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட வந்தது. பட் இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா தனியாக வந்திருக்கேன். சோலோவாக வந்திருக்கேன். நான் உள்ளே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு வந்தாச்சு. நம்ம சூப்பராக இருக்குது உள்ள சர்ச்சு. கொடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு தான் ஏற்றுவாங்க அன்னைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இன்று காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் அருள்நிலை சுவடுகள் என்ற ஒளி தொகுப்பு மாதாபுரம் அருகாமையில் உள்ள செல்லாமாரி திரையரங்கில் திரை கைஸ் ஹோலி வாட்டர் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பாட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்கள். ஹோலி வாட்டர்னு ஒரு தனி கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நம்ம தண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிட்டு வரேன் கைஸ். இந்த இடத்துல தான் தண்ணி ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்ம போகலாம். சர்ச்சுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். அழகாக அவங்க வீட்டுக்கு சாமி படம் வாங்கிட்டு போகலாம். இல்லை கோயிலுக்கு வந்து மெழுகுவர்த்தி, கேண்டில், மாலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு மொட்டை அடிக்கணும் கூட நீங்கள் மொட்டை அடிச்சுக்கலாம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. நிறைய கூட்டம் இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னால பயங்கரமாக இருக்குது. பீச் கிட்ட வந்துட்டோம். நிறைய கடைகள்லாம் இருக்குது.
ஆனால் இங்கே கட்டை கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே அனுமதி இல்லையோ. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் வந்து போர்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அனுமதி காவல்துறை அறிவிப்பு எச்சரிக்கை. கடலில் குளிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. கடலில் குளிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. கடற்கரைக்கு போவதற்கு அனுமதி கிடையாது. கடல்ல இறங்கி போறோம், கால் இறங்கி போறோம் அப்படின்னா எதுக்கு அனுமதி கிடையாது. அதை தடுப்பு கட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் தான் அலோவ் பண்ணல, பட் இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து ஆழம் கம்மியாக இருக்குங்க, பர்டிகுலர் ஸ்பாட் மட்டும் வந்து அலோவ் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்காக. அதை குளிச்சுட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. கைஸ், பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சப்த கன்னியம்மன் கோயிலுமே இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே தான் எல்லாருமே குளிக்க விடுறாங்க கைஸ். அப்படியே நேர் ஆப்போசிட். அவனா என்ன ஒன்று அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். திரும்ப நடந்து போகிறேன். பெயராலே ஆமீன். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியாரால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற பொழிந்து எங்கிருந்த புதுமைகளை பொழிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே. Mary, that never was it known that anyone who fled to your protection, pray for us. Our Lady of Health, Velankanni, pray for India. Our Lady of Health, Velankanni, pray for the peace in the world. கிறிஸ்துவே சுழலாங்களுக்கு அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இன்றைய கொடியேற்று விழாவில் நம்மோடு கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கின்ற ஜெயராம் மேதராய அன்னையின் பக்தர்களே, 12 மணிக்கு பேராலய கீழ்கோவிலிலே தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப கொடியேற்றம்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரிக்டாக இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். காலையிலேருந்து நடந்து லைட்டாக டயர்ட் ஆகிட்டேன். அப்பப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாம் குடிச்சு ரவுண்ட்ஸ்லேயே இருக்கோம் நம்ம. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது பீச் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அஜீஸ் இருக்கார். லாஸ்ட்டாக குழந்தையா இருக்கும்போது வேளாங்கண்ணி வந்திருந்தேன். அப்புறம் நடுவில் ஸ்கூலில் 8th 9th படிக்கும்போது ஃபேமிலியோடு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது சோலோவாக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் லாஸ்ட்டாக இப்போ வேளாங்கண்ணி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னன்னா இங்கே வேளாங்கண்ணி வந்து நான் ரூம் எடுத்துட்டேன். ரூம் எடுக்க வேணாம் தான் பார்த்தேன்.
சரி நம்ம இங்கேருந்து வந்து பார்த்துட்டு நான் ரிட்டன் டைமே புக் பண்ணியாச்சு. ஸோ நைட் வந்து ரிட்டன் ட்ரெயின் இருக்குது. ஸோ புக் பண்ணிட்டேன். ஸோ வேணாம் அப்படியே சுற்றிட்டு போயிடலான்னு பார்த்தேன். பட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் 2-3 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ ரூம் போட்டுட்டு நம்ம திங்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரூம் எடுத்துட்டேன். கடைசியாக வந்து ரூம் டூர் காட்டுறேன். மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் வரும், அப்படி இல்லை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ரூம் நம்ம எங்கே எடுத்துருக்கோம், எவ்வளோ ஆச்சு எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னால ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் பட்ஜெட்லேயே பேசி ஒரு ரூம் மட்டும் ஓகே பண்ணிடுவேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரும். அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எங்கே எடுத்துருக்கோம், என்ன ப்ரைஸ் ஆச்சு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கைஸ் ரூம் டூர் காட்டுறேன். நம்ம இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 4 தான் இருக்கேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் அந்த ரூம் இருக்குது. ஸோ வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜன்னல் இருக்குது. இங்கேருந்தே நம்ம வந்து கோயில் பார்க்க முடியும். அவங்கள்ட்ட காட்டுறேன். டிவி இருக்குது. பட் நான் இன்னும் போட்டு பார்க்கல ஓடுதா இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே பிஸியாக இருந்தோம் நம்ம. ஸோ இங்கே ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க, திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் நம்ம. அந்த வாஷ் பேஷன் வந்து ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் டைல் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வியூ. இங்கேருந்து பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னா டெம்பிள் தெரியும். பாருங்கள், சர்ச்சு தெரியும். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, இதுதான் ரூம் டூர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது அதான் பேக் மட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி ரூம் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட், ரூம் காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் MK. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.